إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி ஏற்படுவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே கண்ணியமிக்க அல்லாஹ் நுழைவித்தருள்வானாக. சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட எமக்கு அதே சுவனத்தை அடைவதற்கு வஹி மூலம் அல்லாஹ் தந்த வழிகாட்டலிலே அல் குர்ஆன் என்ற அந்த வஹி குர்ஆனுக்கு விளக்கமாக நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு சுன்னா என்ற மேலதிக விளக்கமாக தரப்பட்ட வஹியின் இன்னொரு வகை. இவற்றிலே சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் மிக முக்கிய ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என கண்ணியமிக்க அல்லாஹ் அடியார்களாகிய எமக்கு ஏவுகின்றான். எப்படி ஏவுகின்றான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் வானவர்களும் நபி மீது ஸலவாத்து கூறுகின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர் மீது ஸலவாத்து கூறி அதிகம் அதிகம் சலாம் கூறுங்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் 33வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே கூறுகின்றான். இன்றைய உபதேசம் இஸ்லாம் பற்றி நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய எம்மை நோக்கி முன்வைத்த 2 கேள்விகள். அவற்றிற்கு பதில் வழங்குவதை இன்றைய உபதேசத்திலே உங்களுக்கு வழங்க விரும்புகின்றோம். குர்ஆனின் பார்வையில் நபி மீது ஸலவாத்து கூறுவதென்பது குர்ஆனுக்கு முரணானது. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாலே போதுமானது. எனவே நபி மீது ஸலவாத்து கூறுவதென்பது, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதென்பது குர்ஆனுக்கு முரண் என கலிமா சொல்லுகின்றவர்களில் ஒரு சாரார் கூறுகின்றார்கள். இது எந்த அளவு ஏற்கத்தக்கது என்பது முதல் கேள்வியாகும். மற்றொரு கேள்வி, நபியின் உம்மத்தினின்றும் ஒரு சாரார் மறுமை நாள் ஏற்படும் வரைக்கும் மிகைத்தவர்களாக சத்தியத்தின் மீதாக இருக்கலாம், ஏனைய மனிதர்கள் மீதாக இருக்கலாம், எனது உம்மத்தினின்றும் ஒரு கூட்டம் மறுமை நாள் வரைக்கும் மிகைத்தவர்களாக போராடுவார்கள் என்ற இந்த ஹதீஸ்
சஹீஹுல் புகாரியிலே காணப்பட்டாலும் இது நபியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் என பிரபல்யமான தென்னிந்திய ஆலிம் பி ஜெயினுல் ஆபிதீன் பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். இது எந்த அளவு உண்மையானது என்பது மற்றொரு கேள்வி. இந்த இரண்டு கேள்விக்கும் சுருக்கமான தெளிவான பதிலை பெறுவதற்கு முன்னர், மனிதர்களிலும் ஜின்களிலும் 4 வகையான குருடர்கள் இருக்கின்றார்கள். ஒன்றோ நாம் எல்லோரும் அறிந்த பார்வை அற்றவனை குருடன் என கூறுவோம். குறைந்தபட்ச இஸ்லாத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உலகிலே கண் பார்வை பறிக்கப்படும் என்றால் சுவனத்தை தவிர அவருக்கு வேறு கூலி கிடையாது என்று இஸ்லாம் உலகிலே ஒரு குறை காணப்பட்டதற்கு மிக உயர்ந்த கூலி கொடுக்கப்படுகின்றது. இவர் அல்லாத ஏனைய 3 குருடர்கள் இருக்கின்றார்கள். வெளிப்பார்வையில் அவர்கள் குருடர்கள் கிடையாது, சிறந்த பார்வை உடையவர்கள். அகப்பார்வையிலே குருடர்கள். அவர்கள் 3 வகையினராக இருக்கின்றார்கள். சுவனம் செல்லுவதற்குரிய அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாகிய ஒரு ஆண் சுன்னா பருவ வயதை அடைந்ததன் பிறகும் கிடைத்த நிலையில் மரணிப்பதற்கு முன்னர் அதனை ஏற்காமல் மரணித்தவர், அல்லாஹ்வையோ மறுமை நாளையோ இப்படி எதனையுமே ஏற்காமல் மரணித்தவர், மறுமை நாளிலே அவர் குருடராகவே எழுப்பப்படுவார். இவர்கள் ஒரு சாரார். அவர்களை பற்றி இப்போது நாம் பேசவில்லை. மேலே சொன்ன 2 விடயங்களையும் கூறியவர்கள் கலிமா சொன்னதன் பிறகு வெளிப்பார்வை சிறப்பாக இருந்தும் அல்லது அவர்களிலே ஒரு சிலருக்கு அது இல்லாமல் இருக்கலாம், அகப்பார்வையிலே குருடரான மற்ற 2 வகையினர். அந்த 2 வகையினரில் ஒரு சாரார் இஸ்லாமிய அறிவாகிய குர்ஆன் சுன்னாவை படித்ததன் பிறகு நேர்வழியை பற்றி குருட்டுத்தனமாக அல்லாஹ்வுடைய வார்த்தையில் கூறுவதென்றால் அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்பதால், உல தூய்மை கிடையாது என்பதால், அல்லாஹ்வின் திருப்திக்காக மார்க்கம் கதைப்பதில்லை என்பதால் அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகும் அவர்கள் வழிகேட்டிலே விடப்பட்ட ஆலிம்கள். தமிழ் பேசும் உலகிலே அவர்களில் ஒருவர்தான் பி ஜெயினுல் ஆபிதீன் என்பவர். ஆலிமாக மாறியதன் பிறகு அல்லாஹ்வையே மறுத்து நாத்திகனாக ஒரு காலத்திலே வாழ்ந்தார். அவரே சாட்சியம் கூறுகின்றார். அடுத்த கட்டம், இஸ்லாத்தின் முக்கிய 2 அச்சாணிகளில் ஒன்றாகிய வஹியை பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கைக்காக நீண்ட காலம் உயிரை பணயம் வைத்து போராடினார். இப்போது அவரது நிலை, எந்த வஹியை பின்பற்றுவதற்காக மக்களை அழைத்தாரோ அதே வஹியின் ஒரு பகுதியாகிய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுத்து நரிவாள் போன்ற குறுகிய அறிவை கொண்டு பரந்துபட்ட அறிவு இல்லாமல் வஹியின் ஒரு பகுதியை சகட்டு மேனிக்கு மறுக்கின்ற குஃப்ரான பாதையில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மறுக்க துவங்கிய ஹதீஸ்கள் வெறும் 50க்குள் அடங்கிவிடும் என கூறி துவங்கிய இவர் 500ஐயும் கடந்து குஃப்ருடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார். இது 2வது வகை. 3வது வகை, அகக்குருடர்களிலே 3வது வகை, கலிமா சொல்பவர்கள் ஆனால் இஸ்லாமிய அறிவு கொடுக்கப்பட்ட உலமாக்கள் கிடையாது. குர்ஆன் மட்டும்தான் வஹி, எனவே நாம் குர்ஆன் வாதிகள் என பயணிக்கின்ற
மூடர்கள், அகக்குருடர்கள். அவர்கள்தான் அவர்களில் ஒருவர். நபி மீது ஸலவாத்து கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதே போதுமானது. நபி மீது ஸலவாத்து கூறுவதென்பது குர்ஆனுக்கு முரணானது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அறிவு கொடுக்கப்பட்டு வழிகேட்டிலே விடப்பட்ட பி ஜைனுல் ஆபிதீன் குர்ஆனுக்கு முரண்படுகின்றது என்று சுன்னாவிலே மிக அதிகமானவற்றை மறுக்கின்றார். அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன்வாதிகள் என கூறக்கூடியவர்கள் அடிப்படை அறிவே இல்லாமல் குர்ஆனில் உள்ள கட்டளையை மறுத்து குர்ஆனுக்கு முரணானது என சுய கருத்தை கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த 33வது அத்தியாயத்தின் 56வது வசனம், கலிமா சொன்னவர்களில் அகக்குருடர்களில் ஒரு சாராராகிய இஸ்லாமிய அறிவும் இல்லாமல், குர்ஆனிய அறிவும் இல்லாமல், குர்ஆனில் உள்ள விடயத்தை குர்ஆனுக்கு முரண் என கூறுகின்ற அவர்கள் என்ன கூறியுள்ளார்கள்? அல்லாஹ் என திக்ர் செய்வதே போதுமானது, நபி மீது ஸலவாத்து கூற வேண்டிய அவசியம் கிடையாது, நபி மீது ஸலவாத்து கூறித்தான் சுவனம் பெற வேண்டும் என்பது குர்ஆனுக்கு முரணானது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது எந்த அளவு சரியானது என்பதே எம்மிடம் கேட்கப்பட்டுள்ள கேள்வி. இது ஹதீஸிற்கு மட்டுமல்ல, அவர்கள் நம்புவதாக கூறுகின்ற குர்ஆனுக்கே இது முரணானதாகும். குர்ஆனின் விளக்க உரையான சுன்னாவை பற்றிய அறிவு இருந்தால்தான் இஸ்லாத்திலே அத்தகைய ஒருவரை ஞானம் கொடுக்கப்பட்டவர் என்று கூறப்படும். ஞானம் இல்லாவிட்டாலும் குர்ஆனை மட்டுமாவது சரியாக படித்திருந்தால் குர்ஆன் வாதி என கூறுகின்றவர் இந்த கருத்தை ஒருபோதும் கூற முடியாது. குர்ஆனை மட்டும் அவர்கள் நம்புவதால், ஹதீஸை ஏற்பதில்லை என்பதால், குர்ஆனுக்கு முரண் என அவர் எதனை கூறினாரோ அதுவே குர்ஆனிலே கட்டளையாக கூறப்பட்டிருப்பதை மட்டும் உங்களுக்கு கூறுகின்றோம். எனவே அந்த மனிதர் கலிமா சொல்லும் ஒரு அகக்குருடராக இதே நிலையில் மரணித்தால் நிரந்தர நரகம் செல்லும் ஒருவராக இருப்பார் என்பதில் மிக தெளிவான உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். நபி மீது ஸலவாத்து கூறுவதை குர்ஆனுக்கு முரண் என அந்த மனிதர் கூறிய நிலையில் குர்ஆனிலே என்ன இருக்கின்றது? நாம் மேலே ஓதி காட்டிவிட்டோம். அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் சாதாரண மனிதராகிய முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகின்றனர். எவ்வளவு ஒரு உயர் அந்தஸ்து! இப்போது குர்ஆன் சுவனத்தை அடைவதென்றால் அதற்கான வழிகாட்டலில் ஒன்றாக அல்லாஹ் குர்ஆனிலே என்ன கூறுகின்றான்? அந்த நபி மீது ஸலவாத்து கூறுங்கள், அதிகம் அதிகம் சலாம் கூறுங்கள். எனவே நபி மீது ஸலவாத்து கூறுவதென்பது குர்ஆனுக்கு முரண் என கூறிய அவர் கலிமா மொழிந்திருந்தாலும், நேர்வழியை அறிந்திருப்பதாக அவர் கூறினாலும், குர்ஆனுக்கு முரணான கருத்தை கூறி வழிகேட்டிலே பயணிக்கின்றார். அவரிடம் நேர்வழி கிடையாது என்பது அந்த கேள்விக்குரிய பதிலாகும். இப்போது பி ஜைனுல் ஆபிதீனுடைய வஹீயின் ஒரு பகுதியை மறுக்கின்ற குஃப்ரான கொள்கை, அந்த அடிப்படையில் எனது உம்மத்தினின்றும் ஒரு சாரார் மறுமை வரைக்கும் மிகைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்ற சஹீஹுல் புகாரி முதற்கொண்டு அந்த ஹதீஸ் இல்லாத ஹதீஸ் நூலே இல்லை என கூறும் அளவிற்கு மிக உறுதியான ஹதீஸை மறுப்பது சரியானதுதானா என்ற கேள்விக்கு இரண்டாவது குத்பாவிலே வஹீயிலிருந்து பதில் தருகின்றோம். படைத்த அந்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள்,
வஹியை மாத்திரம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பின்பற்றுவோம் என கூறி அத்தகைய கூட்டத்தாரோடு இணைந்து நேர்வழியே மரணிப்பதற்கு முயற்சியுங்கள். அந்த அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். அவன் அனைவரையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. اما بعد. சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி உட்பட பல்வேறு நூல்களில் பதிவான முக்கிய ஹதீஸ்களில் ஒன்று, எனது உம்மத்தினின்றும் ஒரு சாரார் சத்தியத்திலிருந்து போராடுவார்கள், சத்தியத்திலே மிகைத்திருப்பார்கள், சத்தியத்தை அடையாளம் கண்டு அதனை பின்பற்றி பிரச்சாரம் செய்வார்கள். இத்தகைய ஒரு கூட்டம் மறுமை நாள் வரைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை எதிர்க்கின்றவர்களால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்பன போன்ற கருத்தை அடங்கிய இந்த ஹதீஸ் அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு வழிகேட்டிலே விடப்பட்ட பி ஜெய்னுல் ஆபிதீன் என்பவர் அகக்குருடர்களின் ஒரு வகையைச் சார்ந்த ஆலிமாக இருக்கக்கூடிய இவர் ஒரு காலத்திலே வஹியை பின்பற்ற வாருங்கள் என உயிரை அர்ப்பணம் செய்து உயிர் ஆபத்துக்களையும் அது பற்றி அலட்டிக் கொள்ளாமல் அதன்பால் அழைத்த இவர் சில காலங்களுக்கு முன்னர் குர்ஆனுக்கு முரண்படுகின்றது, தெளிவான சிந்தனைக்கு முரண்படுகின்றது என கூறி வஹியின் 2 வகைகளில் ஒன்றாகிய சஹீஹான ஹதீஸ்களை மறுக்க துவங்கினார். ஒவ்வொரு ஹதீஸ்களை மறுத்த பின்னணியிலே அல்லாஹ்வின் அருளை கொண்டு இந்த கொள்கையை வெளிப்படுத்திய நாள் முதல் அது குஃப்ரான கொள்கை என்பதை நேரடி சந்திப்பிலே நிரூபித்து உங்களது வழிகேட்டை நிரூபிப்போம், நேரடி சந்திப்பிற்கு வாருங்கள் என ஒரு தசாப்தத்திற்கு மேலாக நாம் அவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் மாற்று சக்திகளின் கைக்கூலிகளாக இஸ்லாத்தின் பெயரால் செயல்படுகின்ற இவருடைய பல்வேறு அபத்தங்களுக்கு அவ்வப்போது நாம் பதில் வழங்கியும் இருக்கின்றோம். இதுவரைக்கும் நேரடியாக முஸ்லிம்களின் அறிஞர்களை விவாதத்திலே சந்திக்க தவிர்க்கின்ற இந்த குஃப்ரிலே பயணிக்கின்ற இவர் மீண்டும் ஒருமுறை மற்றொரு உறுதியான ஹதீஸை அதன் உண்மை கருத்தை புரிய முடியாமல் அல்லாஹ்வினால் வழிகேட்டிலே விடப்பட்ட நிலையிலே இப்போது அவர் மறுத்திருக்கின்ற ஒரு ஹதீஸ் பற்றி நண்பர் ஒருவர் எம்மிடம் கேள்வி தொடுத்திருக்கின்றார். குர்ஆனின் பார்வையிலே நபியுடைய காலத்தில் இஸ்லாமிய யுத்தங்களிலே முஸ்லிம்கள் வென்றும் இருக்கின்றார்கள், தோல்வி அடைந்தும் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் முஸ்லிம்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள் என கூறப்படுவதால் இது யாரோ ஒரு சாரார் சொன்ன பொய் என மிக தெளிவாக பி ஜெய்னுல் ஆபிதீன் கூறுகின்றார். இது ஏற்கத்தக்கதா என்பதே எம்மிடம் இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். இது பற்றிய பல்வேறு ஹதீஸ்களிலே ஏனைய பல விடயங்களில் ஹதீஸை சரியாக புரியாமல் ஆலிமாக இருந்தாலும் அல்லாஹ்வினால் இவரது கெட்ட பண்புகள் காரணமாக வழிகேட்டிலே விடப்பட்ட இவர் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சட்டத்திலும் இவரது வழிகேட்டை விரிவாக நாம் நிரூபித்தது போன்று எனது உம்மத்திலே ஒரு சாரார் மிகைத்துக் கொண்டிருப்பார்கள் என்ற இந்த ஹதீஸ் விரிவான விளக்கம் கூறுவதற்குரிய சந்தர்ப்பம் இது கிடையாது. ஜும்மா ஹுத்பா
மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். எனவே இது ஜும்மா ஹுத்பா என்பதால் மிக சுருக்கமாக ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் முன்வைத்து இவருடைய குருட்டுத்தனமான புரிதல் காரணமாக இந்த ஹதீஸை இவர் மறுத்திருக்கின்றார். இது யாரேனும் கட்டிவிட்ட பொய்கள் கிடையாது. ஜைனுல் ஆபிதீன் குருடர்களில் ஒருவராக அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு அவர்களிடமிருந்து ஒரு பாம்பு தனது சட்டையை களைவது போன்று நேர்வழியும் இஸ்லாமிய அறிவும் களையப்பட்டவர்களில் ஒருவரான ஜைனுல் ஆபிதீன் அவர் குருட்டுத்தனமாக புரிந்திருக்கின்றாரே ஒழிய ஆரம்ப காலம் தொட்டு குறிப்பாக இந்த ஹதீஸ்களை பதிவு செய்த இமாம் புகாரி உட்பட அவர்களில் எவருமே குர்ஆனை தெரிந்திருக்கவில்லையா? அவர்களுக்கு சுய புத்தி இருக்கவில்லையா? இந்த ஒரு கேள்வியே போதுமானது. தன்னை மட்டுமே குர்ஆனுடைய அறிவுடையவராக சுய புத்தியுடையவராக நினைத்து குர்ஆனுக்கு முரண் என கூறி இந்த ஹதீஸை யாரோ சொன்ன பொய்கள் என கூறியிருக்கின்றார். இது உண்மையானதா என கேட்டால் நிச்சயமாக இல்லை. குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடியதுதான் ஹதீஸ் ஆகும். யுத்தங்களிலே முஸ்லிம்கள் தோல்வியும் உறுவார்கள், வெற்றி அடைவார்கள் என்பது குர்ஆனில் மட்டுமல்ல ஹதீஸிலும் காணப்படுகின்றது. எனவே எப்போதுமே எல்லா காலங்களிலும் முஸ்லிம்களுக்கு யுத்தங்களிலே வெற்றி கிடைக்கும் என இந்த ஹதீஸை வைத்து புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் தவறிழைத்தார்களே ஒழிய இந்த ஹதீஸிலே குர்ஆனுக்கு முரண் எதுவும் கிடையாது. சுருக்கமாக உறுதியான ஆதாரத்தோடு நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சஹீஹ் முஸ்லிமிலே 53வது பாடம் 33வது தலைப்பு மிக கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். லா தஸாலு இஸாபத்தும் மின் உம்மதி, எனது உம்மத்தினின்றும் ஒரு சாரார், ஒட்டுமொத்த உம்மத் அல்ல, இஸாபா ஒரு குறுகிய ஒரு சாரார், யுகாத்திலூன ஃபீ அலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக போராடுவார்கள். ஆஹிரீன லி அதுவிஹிம், அவர்களது எதிரிகளை அடக்கி ஆள்வார்கள். லா யதுர்ருஹும் மன் காலபஹும், அவர்களுடைய எதிரிகளால் அவர்களுக்கு எந்த தீங்கையும் இழைக்க முடியாது. ஹத்தா தாத்தியஹுமுஸ் ஸாஆ வஹும் அலா ஸாலிக, மறுமை நாள் வரும் வரைக்கும் அவர்கள் அதே போன்று இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. நபி மரணித்ததிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் முஸ்லிம்கள் இப்படி இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸிலே ஒருபோதும் கூறப்படவில்லை. இந்த ஹதீஸ் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்ற இமாம் மஹதி என்ற முஸ்லிம்களின் ஒரு ஆட்சியாளர் இறுதி காலத்திலே எங்கோ ஓரிடத்திலிருந்து ஹிலாபத் உதிக்கும், ஒரு நாட்டிலே ஏற்படுகின்ற அந்த இஸ்லாமிய ஆட்சி முழு உலகிற்கும் வியாபிக்கும். அந்த ஆட்சி காலத்தில் தான் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். இப்படி அந்த இறுதி காலத்தில் ஏற்படுகின்ற எங்கோ ஒரு நாட்டில் துவங்குகின்ற இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் அதன் பிறகு முழு உலகிலும் பரவி இந்த உலகையே ஆட்கொள்ளும். அந்த ஒரு சாரார் எந்த ஒரு நாட்டிலுமான யுத்தத்திலே தோல்வி அடைய மாட்டார்கள். மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் தெளிவான வாசகங்கள் இதே ஹதீஸின் பிற்பகுதியிலே வருகின்றது, கவனியுங்கள். இவ்வாறு முஸ்லிம்களில் ஒரு சாரார் எதிரிகளை அடக்கி எதிரிகளால் எந்த தீங்கும் இழைக்கப்படாமல்
மறுமை நாள் வரைக்கும் நிலைக்கின்ற அந்த இஸ்லாமிய ஆட்சி, சும்மயபாசுல்லாஹு ரீஹன், முழு உலகிலும் இந்த ஆட்சி பரவிவிட்ட நிலையிலே ஒட்டுமொத்த உலகமும் முஸ்லிம்களாக மாறியதன் பிறகு, அதாவது இஸ்லாமிய ஆட்சிதான் முழு உலகிலே இருக்கும். அதன் பிறகு அந்த ஆட்சிகளுக்குள் இந்த சத்தியத்தை ஏற்காமல் இருப்பவர்கள், இஸ்லாம் என்பது நிர்பந்தம் கிடையாது. இஸ்லாமிய நாட்டிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் தாராளமாக வசிக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்ற கண்ணியமான, பாதுகாப்பான, நீதியான, நேர்மையான, சுவீட்சத்திற்கு வழிவகுக்கின்ற அத்தனை விடயங்களுக்கும் அங்கே தாராள அனுமதி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த நேர்வழியை ஏற்காத முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் தாராளமாக வசிக்கலாம். எனவே இப்படி முழு உலகிலும் இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்டதன் பிறகு இறுதியாக அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவான். அது பட்டை போன்று மென்மையான காற்றாக இருக்கும். உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருப்பவர்களை கூட அந்த காற்று விட்டு வைக்காது அவர்கள் மீது பட்டு அவர்களது உயிர் மிக இலகுவாக கைப்பற்றப்பட்டுவிடும். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மரணிக்க செய்யப்படுவார்கள். சும்ம யப்கா ஷுராருன் நாசி அலைஹிம், இறுதியிலே சத்தியத்தை மறுத்த நிராகரிப்பாளர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். அவர்கள் இருக்கின்ற நிலையில் தான் உலகம் அழிக்கப்படும். எனவே சுருக்கம் என்னவென்றால், முஸ்லிம்கள் எப்போதும் மிகைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பது நபி அவர்கள் மரணித்தது முதல் இன்றைய காலத்தையும் கடந்து மறுமை நாள் வரைக்கும் இருக்கும் என இந்த ஹதீஸிலே கூறியதாக தப்பாக புரிந்து கொண்ட பி ஜெய்னுல் ஆபிதீனுக்கு இஸ்லாத்தின் சரியான அறிவு கிடையாது. அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு பாம்பின் சட்டை களையப்படுவது போன்று அறிவு களையப்பட்ட ஒரு மனிதர் தான் பி ஜெய்னுல் ஆபிதீன். எனவே இஸ்லாமிய அறிவாகிய குர்ஆன் சுன்னாவை பற்றி ஆழமான, விரிவான, சரியான புரிதல் இல்லாமல் இந்த ஹதீஸை மறுத்த பி ஜெய்னுல் ஆபிதீன் அவர் நரகை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வஹியை மறுக்கின்ற, நரகத்திலே நிலையாக்குகின்ற ஒரு கொள்கையிலே பயணித்திருக்கின்றார். வஹியிலே தெளிவாக பதியப்பட்ட உண்மையான முக்கிய ஹதீஸ்களில் ஒன்றை அதன் கருத்தை புரியாமல் நரிவாள் போன்ற அவரது அறிவை கொண்டு வஹியை மறுத்ததன் காரணமாக அதில் ஒரு விடயமாக இவ்வாறு இந்த ஹதீஸை மறுப்பது அறிவற்ற குருட்டுத்தனமான போக்கு. இது எந்த வகையிலும் சரியானதல்ல. ஹதீஸின் உண்மையான விளக்கத்தை தெரிந்து கொண்டு குர்ஆனோடு நீங்கள் உரசுவீர்கள் என்றால் குர்ஆனும் வஹியாகும், ஹதீஸும் வஹியாகும். இன்னும் சொல்வதென்றால், குர்ஆனை வழங்கிய அல்லாஹ் அதற்குரிய விளக்கத்தை நாமே வழங்குவோம் என கூறிவிட்டு சஹீஹான ஹதீஸின் மூலம் குர்ஆனின் உண்மை கருத்தை ஹதீஸ்கள் தான் தெளிவுபடுத்துகின்றன. எனவே எனது உம்மத்தினின்றும் ஒரு கூட்டம் சத்தியத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவார்கள் என்பதும், சத்தியத்திலே மிகைத்து ஒரு காலத்திலே முழு உலகிலும் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவார்கள் என கூறுகின்ற இந்த ஹதீஸ் மிகச் சரியானதாகும். இதனை மறுக்கின்ற பி ஜெய்னுல் ஆபிதீன் அறிவு கொடுக்கப்பட்டதன் பிறகு அந்த அறிவு பறிக்கப்பட்டு வழிகேட்டிலே விடப்பட்ட குஃப்ரிலே பயணிக்கின்ற ஒரு ஆலிம் என்பதை அறிந்து அவரது வழிகேட்டிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்தில் நபியின் காலத்து இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி நடைமுறையிலே அதனை பின்பற்றுகின்ற ஒரே கூட்டமைப்பாகிய வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலே இணைவதன் மூலம் உல தூய்மையோடு
இஸ்லாமிய விரிவான ஆழமான அறிவை கொண்டு வழிகாட்டுகின்ற உலமாக்களின் வழிகாட்டுதலே நடந்து இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் எம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.